அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. இன்று நாம் பார்க்க போவது திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். எல்லாருக்கும் இங்க விதிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனை நிறைய எல்லாம் நான் வாங்கி வந்த விதினால ஏற்படுறது. கடன் மேல் கடன், கடன் அடைக்க வழி தெரியல. தொழில் செய்யற தொழில முன்னேற்றம் இல்லை. எவ்வளவுதான் முதல் போட்டாலும் லாபம் வர மாட்டுது. இல்ல போட்டி போறாமையில அந்த தொழில் முடக்கப்படுது. சரியான வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. குடும்பத்துல பிரச்சனை, நோய், உடம்புல நோய், இந்த மாதிரி சகல பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு திதியை தான். இந்த திதி தேவதையில யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயம் மாறும். 100% உத்தரவாதம். ஏன்னா பயன்படுத்தி பார்த்து நான் அனுபவத்தில் தான் ஒரு விஷயத்த கொடுப்பேன். திதியே உங்க வாழ்க்கையை, உங்க விதியை மாற்றி உங்க வாழ்க்கை வளமாக கொண்டு வர்றதுக்கு திதி தேவதைகளால் மட்டும்தான் முடியும். அதனால இதுக்கு முறையா நான் இது கட்டண அடிப்படையில தான் இந்த திதி தேவதைகளை இயக்குற முறையை கொடுக்குறேன். பொதுவாக இங்க ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்துல ஜோதிடர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குரு தசைக்கு அப்புறம் நல்லா இருக்கும், இல்லை சனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கும், அடுத்து சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கும், உனக்கு 7 நாட்டு சனி, உனக்கு அஷ்டமத்து சனி, உனக்கு கண்ட சனி அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ராகு தசை நடக்குது, சனி தசை நடக்குது, இதனாலதான் உனக்கு பிரச்சனை, இதெல்லாம் முடியறப்ப சரியாகும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. நான் சொல்றது, இவ்வளவு விஷயம் போட்டு நீ குழப்பவே வேணாம். உங்க திதி தேவதை எப்படிங்க, அவங்க உங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டி உங்க வாழ்க்கையை மேல கொண்டு வருவாங்க. தெய்வம் கொடுக்க முடியாத திதி தேவதைகள் நிச்சயம் கொடுப்பாங்க. திதி தேவதைகள் சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. தெய்வத்துக்கு மேலேயே திதி தேவதை அப்படின்னு நினைச்சுறாங்க. திதி தேவதை வேற யாரும் கிடையாது. தாய் ஆதிபரா சக்தியே எல்லாத்துக்கும் ஆதியா இருப்பவள் ஆதிபரா சக்தி. அவளுக்குள் எல்லாமே அடக்கம். இந்த தாய் ஆதிபரா சக்தி உடம்புல இருந்து 15 அங்கங்களாக வெளியே வரப்பட்டவங்க தான் இந்த திதி தேவதைகள். அவளே 15 ரூபங்கள் எடுத்திருக்கா. அந்த 15 ரூபங்களும் திதி தேவதைகளாக இருக்கு. அதுதான் நம்ம வளர்பறை தேய்பிறைங்கிற 15 நாள் அந்த கணக்கில் எடுத்துக்கும். அப்ப இந்த திதி தேவதைகள் ஆதிபராசக்தி. 39 கோடி தேவர்கள் ஆதிபராசக்திக்குள்ள அடக்கும். அதுதான் ஸ்ரீ சக்கரத்தோட கோட்பாடு. இவங்களுக்குள்ள நவ கிரகங்களும் அடக்கம், தெய்வ தேவதைகள் அத்தனை பேரும் அடக்கும், 39 கோடி தேவர்களும் அடக்கும். இந்த திதி தேவதைகள் மட்டுமே நினைச்சா உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். நிச்சயம் மாற்ற முடியும். முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இது கட்டண அடிப்படையில உங்க திதி தேவதையை நான் இயக்கி கொடுக்குறேன். அதுக்கான மூல மந்திரம் உண்டு, அதுக்கான எந்திரங்கள் உண்டு, அதுக்கான மை உண்டு, அஞ்சனம், இதெல்லாம் வச்சு நான் முறையா பூஜை பண்ணி நான் கொடுக்குறேன். நான் சொல்றேன் 48 நாள் நீங்க பூஜை பண்ணியே ஆகணும். பூஜை பண்ணுங்க. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிங்க, எத்தனையோ ஆண்டுகளை அனுபவிச்சுக்கிறீங்க. ஒரு 48 நாள் சரியா நான் சொல்ற முறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை கட்டாயம் மாறும். அதுல மாற்று கருத்தே இருக்காது. 3 திதி கொடுப்பேன். அந்த 3 திதியை நான் என்ன பூஜை பண்ண சொல்றேனோ அந்த மெத்தட்ல பண்ணுங்க. 3 திதி முடிகிறக்குள்ளேயும் உங்க வாழ்க்கை நிச்சயம் மாறி இதுல மாற்றமே இருக்காது. உங்க கடன் அடைப்படும், உங்க நோய் தீரும், உங்க பொருளாதார வளர்ச்சியே இருக்கும், உங்க செய்தொழில வெற்றி கிடைக்கும், வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும், படிப்பு வராதவங்களுக்கு படிப்பு வரும். இப்படி எதெல்லாம் நீங்க மைனஸ் நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல சில கிரகங்கள் ஆக்டிவேட் இல்லாம இருக்கும், அந்த கிரகங்களும் ஆக்டிவேட் ஆகும். ஜாதகத்துல திதிசூனியன்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. இந்த திதிசூனியங்கிறது 2 ராசியிலிருந்து 4 ராசி வரைக்கும் முடக்கும். அந்த திதிசூனியம் முடக்க ராசியில வர்றப்ப அந்த பாகம் சுத்தமா செயல்படாம போயிடும். அதனால கிடைக்க வேண்டிய நலன்கள் பலன்கள் கிடைக்காம போயிடும். அந்த பாவத்தோட அதிபதியும் செயலற்று போய் நிற்பாரு. இந்த திதி தேவதையில நீ பிடிக்கிறப்ப அந்த பாவமும் செயல்படும், அந்த பாவாதிபதியும் செயல்படுவார். உங்க வாழ்க்கையில நிச்சய மாற்றத்தை திதி தேவதையினால கொடுக்க முடியும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட ஃபோன் நம்பர் இதுதான். கீழே வர்றதா என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட ஃபோன் நம்பர். இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான விஷயங்கள் என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன். அது கட்டண அடிப்படையில தான் நான் இந்த திதி தேவதையை இயக்கி கொடுக்க போறேன். செய்யுங்க. ஜோதிடராக இருந்தால், மாந்திரியராக இருந்தால், இதுக்காக ஒரு வகுப்பு கண்டென்ட் பண்ணுறேன். அந்த வகுப்பில் இதை பற்றி நான் முழுசாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு நம்பி வர்ற உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை, அவங்க பொருளாதாரத்தை, அவங்க உயர்ந்த நிலையை கொண்டு போங்க. அவங்க மனசை நீங்கள் என்னைக்கு நீங்காமல் ஒரு இடம் பிடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையும் மாறும், அவங்க வாழ்க்கையும் மாறும். ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.